அச்சத்தின் வேளையில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீ. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீ. சத்துருக்கள் முன்பே பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தி. சத்துருக்கள் முன்பே பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தி. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் தூத்தில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தினில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆராதனை கத்துகிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு பிரியமான பென்யமீன் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஒரு மீன் போய் கடையில் போய் கேட்டுறாதீங்க. பென்யமீன் அப்படின்னு சொன்னாரு, இந்த மீன் கிடைக்குமான்னுட்டாதீங்க. அருமையானவர்களே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை யாராவது டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவரை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. பென்யமீன், எல்லாரும் சொல்லுங்க ஆமென். The son of the ஆமென் left hand. ஆமென். இடதுகையின் மகன். பென்யமீன் என்ன அர்த்தம்? இடதுகையின் மகன். சிலருக்கு இடதுகை தான் வழங்கும். பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் வலதுகை வழங்கிச்சுன்னா சிலருக்கு என்ன செய்யும்? ஆமா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள இவன் மட்டும் யாரு? இடதுகை வழக்கம் உள்ளவன். அதனால ஏதோ அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிடுறாரு? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆனா இவன் ஆரம்பத்தை பாருங்க. இவனுடைய தாயின் பேர் என்ன? ராகேல். அழகானவள். யாக்கோபால ரொம்ப நேசிக்கப்பட்டவள் ராகேல். ஆனா டெலிவரி ஆகும்போது அவள் ரொம்ப பிரசவ வலியில மரித்து போகிறதை பார்க்கிறோம். உடனே அவள் ஆண் குழந்தை தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா? பெனானி என்று பெயர் வைக்கிறா. என்ன பேர்ப்பா? பெனானி, த மேன் ஆஃப் சாரோ. எப்படி யாபேசனுடைய பெயர் இருந்ததோ
அதே மாதிரி தான் இந்த பெனானி துக்கத்தின் மகன். ஏன்னா அவன் பிறந்த உடனே அவன் இறந்து போனான், அதனால பெனானின்னு வச்சா. ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணா, அந்த பெனானியை மாத்திட்டு அவனுக்கு பென்யமீன் என்று வைத்தான். கரங்களை தட்டி கத்துறேன். பேர் வைக்கிறதுல எவ்வளவு ஒரு முக்கியம் இருக்கு பாருங்கல்ல. பென்யமீன் என்று வைத்தான். அல்லேலூயா. இப்பொழுது துக்கத்தின் மகன் ஒரு வெற்றியின் மகனாய் மாறிவிட்டான். துக்கத்தின் மகன் ஆண்டவருக்கு பிரியமானவனா மாறிட்டான். ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்மளையும் அப்படிதான் மாற்றுறாரு. நாமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, யாக்கோபு இவனை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:27 பென்யமீனை குறித்து இவன் எப்படிப்பட்டவன்? பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். Who is Benani? பெஞ்சமின். பென்யமீன் எப்படிப்பட்டவன் என்று யாக்கோபு சொல்லுகிறான்? பீறுகிற ஓநாய். இந்த பென்யமீனை குறித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்யமீனின் பட்டயங்கள் கொடுமையான கருவிகள். ஒரு மோசமானவன் பென்யமீன். இடதுகை பழக்கம் உள்ளவன். இடதுகை பழக்கம் உள்ள இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, ஏகுத்தா. இந்த இடதுகை பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் டெரரா இருப்பாங்க போல இருக்க. டெரரா இருக்கிறாங்க. கொடுமையான கருவிகள். அந்த சீகேமில் விருத்த சேதனம் பண்ண சொல்லிட்டு அத்தனை பேரும் என்ன செஞ்சானுங்க? கொன்னு போட்டானுங்க. யாக்கோபு சொல்றான், பென்யமீனின் பட்டயம் கொடுமையான கருவிகள். அவ்வளவு கொடுமையானவன் பாருங்க. அவன் பீறுகிற ஓநாய். பீறுகிற ஓநாய். அவன் கோத்திரத்துலதான் புதிய ஏற்பாட்டு சவுலும் பழைய ஏற்பாட்டு சவுலும் பென்யமீன் கோத்திரத்தான். புதிய ஏற்பாட்டு சவுலும் பென்யமீன் கோத்திரத்தான். இந்த ரெண்டு பேருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் டெரர் தான். சவுல் யுத்தங்களை நடப்பித்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு சவுல் கிறிஸ்தவர்களை நசிப்பித்தான். ரெண்டு பேருமே டெரர் தான், ரொம்ப பயங்கரவாதிகள். இப்ப யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் போது பென்யமீன் பீறுகிற ஓநாய். ஓநாய் எப்படி இருக்கும்? அப்படியே நாக்கு தொங்கப்பட்டு ஆணி பல்ல இழிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா நாளாக நாளாக இப்பொழுது மோசே இந்த கோத்திரங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது மோசேயின் வாயிலிருந்து என்ன ஆசீர்வாதம் பென்யமீனுக்கு வருகிறது? பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இதுதான் மாற்றம். இதுதான் மறுரூபம். ஒரு காலத்துல எப்படி இருந்தான்? பீறுகிற ஓநாய், டெரரிஸ்டா இருந்தான். ஆனா இப்ப பிலவிஸ்டா மாறிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் அந்த டெரர் தான் இருக்கா? ஒரு அம்மா காலையில மாணவி செஞ்சு முடிச்ச உடனே நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அன்னைக்குன்னா, இந்த தம்பி மாதிரியா கூட வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்குள் இருக்கிறவர் பிரச்சனையை ஜெயிச்சவர். அதனால இயேசு எப்படி டீல் பண்றாரோ அந்த பிரச்சனைகளை அப்படிதான் நீங்களும் டீல் பண்ணணும். அல்லேலூயா. அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எங்க எதிர்த்த வீட்டுல ஒரு பாம்பு இருந்தது. அந்த வீட்டுக்காரங்க, இது உங்ககிட்ட இருந்து தான் அந்த பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக்கும், என்ன பார்த்து இப்படி சொன்ன? என் வீட்டுல எப்படி பாம்பு வரும்? ஐயா சொல்றாங்க, நான் அதுல இருந்து அந்த வீட்டுக்காரங்க கூட பேசவே மாட்டேயா. என்ன பக்தி வைராக்கியம்! ஏமா இவ்வளவு நேரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? எப்படி டீல் பண்ணணும்? உலகத்தான் மாறி இல்லை. அந்த பிரசங்கத்தை ஒரு நாள் பண்றேன் நான். நீங்க எப்படி இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை டீல் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, மாற்றம் வரவில்லை.
அந்த அம்மா சொல்லு, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகி பேசி அவங்கள சபைக்கு கொண்டு வரதுக்குள்ள வழியை பார்ப்பீங்களா? அவங்க கூட என்ன செய்ய மாட்டோம்யா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வர, அன்று முதல் இன்று வரை பேசவே மாட்டேன் அப்படின்னு வெளியே வச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தேன். அம்மா, இத்தனை நாள் நான் உங்களோடு இருந்தோம், இத்தனை பிரசங்கத்தை கேட்டு எப்படி இருக்கீங்க? இன்னும் இந்த டெரர் புத்தி போகலையே. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது யாரா இருந்தானே, மற்றவங்களை பிளஸ் பண்றதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. எங்க வீடு பாஸ்டம்மா நேத்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல முருங்கக்காய் வந்து ஜான் கிறிஸ்டோவர்கிட்ட இருந்து அந்த மரத்தை கொண்டு வந்தது. ஒரு 4 அடி இருக்கும், நிறைய முருங்கைக்காய். முருங்கைக்காய் என்ன இங்கிலீஷ்ல? ஆமா, நிறைய ட்ரம் ஸ்டிக். நமக்கு ஒரு ட்ரம் இருந்தா நல்லா இருக்கும். அதை பறிச்சு இந்த லைன் வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அம்மா, முருங்கைக்காய் வாங்கிக்கோங்க. எவ்வளவு விலைங்க? ஒரு முருங்கை 5 ரூபா. இல்லை, இது எதுக்கு சொல்றேன்னா, உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீங்கள் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆமாண்ணா அலையிலையா வரல, எல்லாம் சண்டை போட்டு தான் வந்திருக்கே, போட்டு சண்டை போட்டு தான் வந்திருக்கே. ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், அப்பதான் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். நீயா நானா அதை வேணா விஜய் டிவில பார்க்கலாம், ஆனா நம்ம நடைமுறைக்கு அது ஒத்து வராது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்ப இந்த டெரர் எப்படி மாத்திட்டான்? பிளவடா மாறிட்டான். ஆமா, ஆண்டவர்களை வந்தா எவ்வளவு பெரிய டெரரும் பிளவடா மாறிடுவாங்க. ஆனா அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து மாறலன்னா கொஞ்சம் கவனிக்கணும், அவங்களுக்கு போதிக்கணும், அவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும். சிலர் சில போதையில் இருப்பாங்க. என்ன போதை? எல்லாமே போதை தான். நிறைய போதைகள் இருக்கு. மலையாளத்தில் லெகரின்னு பாருங்க, லெகரி, நிறைய லெகரிஸ் இருக்கு. கவனிங்க, இப்ப மோசஸ் பென்யமீனை பார்க்கும்போது யாக்கோபும் பெரிய தீர்க்கதரிசி தான். யாக்கோபும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் யாரு தான்? பெரிய தீர்க்கதரிசி. அவன் பார்க்கிறான், ஐயோ பென்யமீனா, அவன் யாரு? பீறுகிற ஓனாய், என் வாசனையை அந்நிய தேசத்தில் கெடுத்தவன். பென்யமீனுடைய பட்டயம் கொடுமையான கருவிகள் அப்படின்னு சொன்னான். ஆனா பல வருடங்கள் கழித்து அந்த கோத்திரத்தை, இப்ப பென்யமீன் கிடையாது, அந்த கோத்திரம் அங்கே இருக்கிறது. அந்த கோத்திரத்தை மோசே பார்த்தபோது அங்கே பென்யமீன் காணப்படுகிறான். பென்யமீனை பார்த்து சொல்றான், பென்யமீன், சொல்லுங்க பென்யமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மாற்றம். ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் காலங்கள் ஆக ஆக நம்ம யாருக்கு ஃபுல்லி பிரியமா மாறிடுறோம்? சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவனாய். அதனாலதான் வயதான காலத்தில் யோவான் ஒரு நிருபம் எழுதுறான், பிரியமானவனே. நம்ம இங்க இந்த பாட்டை படிக்க சொல்லணும்னு நினைச்சேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருமே யாரா மாறிட்டோம்? பிலவடா மாறிட்டோம். ஹல்லேலூயா. எல்லா மனவாடும் இப்ப எப்படி மாறிட்டாங்க? பிலவடா மாறியாச்சு. மனவாடுன்னா என்ன அர்த்தம்? என்ன ஒருத்தருக்குமே தெலுங்கு தெரியாதா? நம்ம ஆளுன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஆமா, நம்ம ஆளு மனவாடு. இப்ப நம்ம எல்லாரும் பலவடா மாறிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமானவர்களா மாறிட்டோம். இப்ப நம்ம ஆளு, உங்க ஆளு, எங்க ஆளு எல்லாமே கிடையாது, எல்லாம் டோட்டலா அவருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவன், பிரியமானவன், ஆவிக்குரியவன், பிரியமானவன். ஆமென். மாம்சத்துக்குரியவன், பிரியமில்லாதவன். இன்னைக்கு கர்த்தர் சபையில் உள்ள மக்களை பிரியமானவர்களா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் உள்ள மக்கள் இன்னும் பிரியமானவர்களா அவங்க மாறல. அவங்கள சபைக்கு கொண்டு வந்து அவங்களையும் ஆண்டவர் எப்படி மாத்த போறாரு? பிரியமானவர்களாய் மாற்ற போகிறார்.
ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க பிரியம் இல்லாம இருக்கலாம். உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க பிரியமில்லாதவங்களா இருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்கு நீங்க பிரியமுள்ளவங்களா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நீங்க யாரா மாறிட்டீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா பிரியமானவனேன்னு சொல்லுவாரா? பிரியமானவளேன்னு சொல்லுவாரா? ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம ஒரு நாள் பிரியம் இல்லாதவர்களாய் இருந்தோம். இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தோம். இந்த உலகத்தாரை போல யோசித்தோம். இந்த உலகத்தாரை போல சிந்தித்தோம். இந்த உலகத்தாரை போல பேசினோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, அடிக்கு அடி, உதைக்கு உத, சாபத்துக்கு சாபம். இதெல்லாம் நம்முடைய பழைய வாழ்க்கை, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட் என்ன? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் உங்களை சபிக்கிறவர்களை அப்படி ஆசீர்வதிச்சிருந்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் இன்னைக்கு சபைக்கு வந்திருப்பாங்க. என்ன ஒரு மயான அமைதி நிலவுகிறது. எதிர்த்த உடனே எந்திரிச்ச உடனே எதிர்த்த வீட்டுக்காரனை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன் எப்படா காலி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 குடும்பம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. எதிர்த்த வீடு. அப்ப இந்த வீடெல்லாம் கிடையாது. 3 குடும்பமும் ஒரு நாள் நான் ரொம்ப ஜன்னலுக்குள்ள இருந்து ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டேன். ஊழியக்காரனை மட்டும் மனவேதனை பட விடக்கூடாது, ஆக்ஷன் எடுத்துருவாரு. அப்புறம் ஆக்ஷன் எடுத்தாரு. அதுக்காக நான் யாரையும் சபிக்கவே இல்லை. ஏன்னா அதற்கு நம்ம அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவரையும் நம்ம சபிக்க கூடாது. நம்மளை குத்தி கொலை பண்ணாலும் அவனையும் நம்ம சபிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஒரு நாள் பிரியமில்லாதவர்களாய் இருந்தோம், பிரியமுள்ளவர்களாய் மாறிவிட்டோம். அப்ப நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க மேல சாபத்தை போட்டு சபையில் உள்ளவங்களையும் வெளியேற்றி விட்டுறாதீங்க. பிளஸ் பண்ணுங்க. அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் வித்தியாசமானவர். உலகத்தில் இருக்கிற சாத்தாமைய தொந்தரவு பண்ணுவான். உங்களுக்குள் இருக்கிறவர் அதை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. How to deal that problem? இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றது? ஒரு நாள் நம்ம அதை தியானிக்கலாம். அருமையானவர்களே, ஆவிக்குரியவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவன். ஆவிக்குரியவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவன். ஆமென். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி ஆகார் வழி வந்த இஸ்மவேல், அதே நேரத்திலே சாரால் வழி வந்த ஈசாக்கு. இஸ்மவேலின் சந்ததி மாம்சத்தின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி ஆசீர்வாதத்தின் சந்ததி. நீங்க இன்னும் இஸ்மவேல் சந்ததியா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்க பார்த்தா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நம்மெல்லாம் எந்த சந்ததி? ஈசாக்கின் சந்ததி. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஒரு நாள் பிரியமில்லாமல் இருந்தோம். இப்பொழுது இயேசு அவருடைய இரத்தத்தினாலே கழுகி நம்ம பரிசுத்தப்படுத்தி பாவத்தில் இருந்து பிரித்தெடுத்து சாபத்தில் இருந்து பிரித்தெடுத்து நம்ம எப்படி மாத்திட்டாரு? பிரியமானவர்களாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பென்யமீன் அப்படித்தானே இருந்தான், டெரரா இருந்தான்ல. எல்லாத்தையும் கொண்டு போட்டான். அந்த சீக்கியம் பட்டணத்து ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டான். யாக்கோபு துடிக்கிறான், அடா பாவிகளா, இப்படி பண்ணிட்டீங்களடா, நான் இனி எப்படி இந்த ஊர்ல நிம்மதியா வாழுவேன்ட்டு ஊரை விட்டே ஓடுறான் யாக்கோபு. அவ்வளவு. அதனாலதான் பென்யமீன் ஆசீர்வதிக்கும் போது ஐயோ அவன் எப்படிப்பட்டவன், பீறுகிற ஓநாய். ஆனால் நாட்கள் கடந்து போக போக மோசே அந்த கோத்திரத்தை பார்க்கிறான். இப்ப பென்யமீன் இல்ல, அந்த கோத்திரம் இருக்கிறது.
அந்த கோத்திரத்தை அவன் பார்க்கும்போது அவன் டெரரிஸ்டா தெரியல, கொடுமையானவனா தெரியவில்லை, இனிமையானவனாய் மாறிவிட்டான். நம்மளும் நாளாக நாளாக அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னு ரெண்டு தான் அல்லேலூயா சொல்லுது. மாற மாட்டேங்களே, மாறலையா? இன்னும் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிலர் சொல்லுவாங்க, நான் மாறவே மாட்டேன். இயேசுநாதர் தான் மாறவே மாட்டார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா அவருக்கு மாற வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நம்ம மாற வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம மாற 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 ஆண்டவர் சொல்லுவாரு, ஆமென், இவள் எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா. முட்களில் நடுவே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ எனக்கு பிரியமானவளும் அப்படிதான் இருக்கிறா. அவ்வளவு பிரச்சனை முள்ளு போல இருந்தாலும் அவள் லீலி புஷ்பத்தை போல பூத்து கொண்டிருக்கிறாள், லீலி புஷ்பத்தை போல மலருகிறாள். பிரச்சனை ஒண்ணும் செய்ய முடியல, முள் அதை தடுக்க முடியல. இன்னைக்கும் திருச்சபைக்கு விரோதமாய் தேசம் முழுவதும் நிறைய முட்கள் இருக்கிறது. ஆனால் அந்த முட்கள் மலருகிற புஷ்பத்தை தடுக்கவே முடியல. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு 3 காரியங்கள் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் எப்படி இருப்பது என்பதை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ, நல்லா சொல்லுங்க, ஜெபமோ அவருக்கு பிரியம். எல்லாம் வலது கையை வைத்து சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை வைத்து சொல்லுங்க, ஜெபமோ அவருக்கு பிரியம். நீ உண்மையான அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஜெபம் பிரியமா இருக்க வேண்டும். சிலர் எல்லாத்துக்கும் வருவாங்க, ஆனா ஜெபம்னு சொல்லிட்டா ஓடிடுவாங்க. நான் சொல்றேன், அவங்க இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா மாறல. ஜெபம் அவருக்கு பிரியம். ஏனென்றால் ஜெபத்திலே இயேசுவை போல முன்மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க யார ரோல் மாடலா வச்சுங்க? இப்ப நாங்கெல்லாம் யார ரோல் மாடலா வச்சு போறோம்? அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவா அவர்களை வச்சுதான் நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்ங்கிற பிரேயர் மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கிறது. அதோட ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் லாங்கிங் ஃபார் ரிவைவல், எழுப்புதலின் ஏக்கம் என்கிற தரிசனமும் 2 சேர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா என்னுடைய தரிசனம் நிறைய பேருக்கு தெரியாது. அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல, இன்னும் வளரல. மாவட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த குறைஞ்சது இந்த தேசத்துக்கே ஒரு மனிதனுடைய தரிசனம் தெரிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபம் பண்ணுகிறவன், ஜெபிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருந்தால் ஜெபிப்பீர்கள், பிசாசோடு இருந்தால் ஜெபிக்க உங்களுக்கு மனசே வராது. லிசன், உங்க மன விருப்பத்தை வைத்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்கா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை. கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு ஜெபிக்க விருப்பமே இல்லையா? நீங்க இன்னும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறீங்க. ஏன்னா யாரு அவருக்கு பிடிக்குமா? ஜெபிக்கிறவன் அவருக்கு பிடிக்கும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் தான் தினமும் செய்து வந்தபடியே எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த வசனம் எழுதப்படும் போது தானியேல் வாலிபனாக அல்ல, அவன் 90 வயது உள்ளவனாக இருந்தானா. அந்த வயதிலும் எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமென். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11.
பிரியமான புருஷனாகிய தானியேலே. எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க நான் சொன்னதை. ஹல்லேலூயா. இதுல உங்க பேரை சொல்ல முடியுமா? எங்கட பேர் இதனால சேர்க்க. பிரியமான புருஷனாகிய தானியேலே. எல்லாரும் சொல்லுங்க. அவன் தானியேல் எதுல பிரியமா இருந்தான்? அவன் ஜெபித்ததுனால கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறினான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா ஜெபிக்க மட்டும் நேரம் இருக்காது. பாவம் இல்ல, ஏன்னா அவங்க தேவனுக்கு பிரியமா இல்ல. ஜெபங்கிறது ஒரு மனுஷன் சொல்லி செய்யறது இல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அல்லேலூயா, ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். நான் ஜெபம் பண்ணும்போது, தானியேல் ஜெபம் பண்ணும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலருக்கு நம்முடைய சபையில 90% மக்கள் செய்யாத ஒண்ண நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. 90% விசுவாசிகள் செய்யாதது. ஆனா அது செய்யாததை நான் இன்னைக்கு சொல்லும் போது நீங்க செஞ்சீங்கன்னா, இஃப் யூ டூ இட், நீங்கள் அதை செய்வானீங்க, நீங்களும் கர்த்தருக்கு பலவிட மாறுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா இது சர்வீஸ்ல பெரும்பாலும் வாசிக்கிறது இல்லை. உபவாச ஜபம். நேற்று கூட 2வது சனிக்கிழமை இனிமையான ஜபம். என் கூட 2-3 பேர் ஜபம் நடத்தினாங்க. ராஜ்கமல், ஸ்டீபன், வளர்மதி, இன்னும் பாஸ்டர் அம்மா, இவெல்லாம் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. கவனிங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு வசனத்தோட நான் செய்தியை முடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு சிலர் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். கவனிங்க, பிரதானமாய் சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான சொல்றது என்ன? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்து, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும், நல்லா கவனிங்க, கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்யணும். ராஜானா நம்முடைய பிரதமர், நம்முடைய முதல்வர், நம்முடைய ஆளுநர், நம்முடைய ஜனாதிபதி, இவங்க எல்லாம் ராஜாக்கள். அவர்களுக்காகவும் முதல்ல எப்படி செய்யணுமோ அப்படியே இதையும் செய்யணும். விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய கட்டளை. இப்ப இந்த தொலைதூர தரிசன கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்க இல்லையா, அதுல ஜெபம் என்பது கர்த்தருடைய கட்டளைன்னு நான் 3 பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு வர்றவங்க கடைசி நாள்ல இவங்களும் வர இவங்களும் பிரசங்கர மாறிடுவாங்க. அந்த தரிசனத்துல தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு நேரமே இருக்காது. பாவம் இல்ல. கவனிங்க, இந்த காரியத்தை எல்லாம் யாருக்காக பண்ண வேண்டும்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அடுத்து, அது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நல்ல நன்மையும், வேகமா போயிடாதீங்க, நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. இப்ப கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
சும்மா வந்து உட்காந்து நின்று பாடல் குழுவில் நின்று ஆராய்ச்சிட்டு போறது பிரியம் இல்லை அவருக்கு. வந்து உட்காந்து ஆராதிச்சுட்டு போறது பிரியம் இல்லை. இதை செய்றீங்களா? இதை என்னைக்காவது செய்றீங்களா? இத எப்ப ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு? எப்ப பிரியமா இருப்பாரு? எப்ப நன்மையும் பிரியமா இருக்கும்? அது குட்னஸ் அண்ட் பிளேசன்ட் எப்ப வரும்? நீ ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கெல்லாம் தான் உபவாச ஜெபங்களை ஆண்டவர் சபையில கொடுக்கிறாரு. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? ஆமா, நீங்க எனக்கு உபவாசம் பிடிக்காது, எனக்கு 2வது சனிக்கிழமை ஜெபம் பிடிக்காது, எனக்கு வெள்ளிக்கிழமை உபவாசம் பிடிக்காது, 24 உபவாசத்துல ஒரு நாள் கூட நான் வர, இப்படி போனீங்கன்னா நான் இப்ப கேட்கிறேன், நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருப்பீங்களா? வசனத்தின்படி I am talking with word of God. புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்ப நம்ம பிரியமா இருக்க முடியும்? எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கும் போது. இந்த தேசத்தை ஆளுகிற குறை சொல்லக்கூடாது, நம்ம பிரதமருக்காக ஜெபிக்கும் போது, நம்முடைய முதல்வருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளைக்கு எங்க இருந்து ஜெபிக்கிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலையை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, that is good. ஆமென். கர்த்தாവ് ഇങ്ങനെ പറയുന്നു, ഓ അത് നല്ലതാണ്. that is good. which is good? நீங்க எல்லா மனுஷருக்காக, நம்முடைய பிரதமருக்காக, அவர் நமக்கு நன்மையை செய்யறாரு, அவர் நன்மை செய்யாட்டாலும் அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பார்க்கிறாரு, மேல இருந்து பார்க்கிறாரு, ஓ இது நன்மையும் பிரியமுமா. யாருக்கு பிரியமா இருக்கு? நேற்று 4 மணி நேரம் கொஞ்சம் பேர், ரொம்ப கம்மி தான், ரொம்ப சாப்பாடு வேஸ்ட் தான், பரவாயில்ல, அதை பத்தி நாங்க கவலைப்படல. ஆனாலும் அந்த 10 பேர் தான் இருந்தாங்க. அதுல ஒரு அம்மாவை தவிர 9 பேரும் போட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வளர்ச்சி. நம்ம பேர் வந்து குவியறது வளர்ச்சி இல்லை. அந்த வந்திருந்தாங்க பாருங்க, ரொம்ப அற்பமானவங்க தான். அவங்க தொடர்ந்து கண்டினியூவா ஒருத்தர் ஜெபம், ஒருத்தர் பண்ண. ஆண்டவர் மேல இருந்து பார்க்காரு, இது எனக்கு எப்படி இருக்கிறது? நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. பாஸ்டருக்கு நேரம் போகல, இதெல்லாம் நடத்துறாரு நினைக்காதீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு பல வழி இருக்குது. அதுல ரொம்ப மெயினான வழி, அவர் சமூகத்துல அமர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. அல்லேலூயா, ஆமென். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாருக்காக ஜெபித்த போது? அவனுக்காக இல்ல, அவனே சிறையில கிடக்கிறான். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. புண்ணு எல்லாத்தையும் இழந்து போய் மனைவி கோச்சிட்டு போயிட்டா ஊருக்கு, நீ செத்து தொலைடான்னு போயிட்டா. அவ்வளவு பிரச்சனையிலையும் எனக்கு அதுல தொட்ட வசனம் என்ன தெரியுமா? 9வது வசனம் தான். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இப்ப மேல இருக்காரு ஆண்டவர், கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க, இப்படி பாக்குறாரு, யோபு பாக்குறாரு. ரொம்ப உபத்திரவத்தில் இருக்கிறான், சரீரத்துல புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில யோபின் நண்பர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப ஆண்டவருக்கு அந்த யோபின் நண்பர்கள் மேல என்ன வருது? கோபம் வருது. ஆனா அவங்களுக்காக யாராவது ஒரு ஆள் இப்ப என்ன செஞ்சு ஆகணும்? பலி செலுத்தி ஆகணும், ஜெபித்து ஆகணும். இப்ப ஆண்டவர் யோபு முகத்தை பார்த்தாரா? ஒரு நாள் இதை படிச்சு நான் அழுதுட்டேன். நம்ம ஆண்டவர் முகத்தை பார்க்கிறோம், சில நேரம் ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இந்த அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறதுங்க யாரு? தேசத்தின் அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர் யார்? தங்க பிரச்சனைக்காக இல்ல, லோன் கட்டணும் ஆண்டவரே, வீடு வாங்கணும் ஆண்டவரே, கார் வாங்கணும் ஆண்டவரே, கடன் அடைக்கணும் ஆண்டவரே, இதுக்காக இல்ல. குடிகாரர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, கன்னியாகுமரி காஷ்மீர் வரை எங்க தேசம் ரட்சிக்க. இது இப்படி யார் அழுகிறாங்களோ அவங்க முகத்தை பார்க்கிறாரு. யோபு ஜெபிப்பானா? இந்த நிலைமையிலும் யோபுவால ஜெபிக்க முடியுமா? யாருக்காக? தன் நண்பனுக்காக ஜெபிக்க முடியுமா? நீ பார்க்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். நீங்க அதை முழங்கால் போட்டு 2-3 தடவை வாசிங்க பார்க்கலாம்.
கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காய் ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாறினது. ஒரு உபவாச கூட்டத்தில் ஒரு காரியங்களை நான் பேசினேன். இன்னைக்கும் அதை பற்றி பேசுவேன். முடிஞ்சோடனே இளந்தாய்மார் கூட்டம் அடுத்த வாரம் நடக்கும். முடிஞ்சோடனே பொறுப்பாளர்கள் இருந்து போகணும். கவனிங்க, சிலரை லிஸ்ட் எடுங்க. நம்ம சபையில கணவன் மனைவி சபைக்கு வராதவங்க ஒரு 14 பேர் லிஸ்ட் எடுத்து நேற்று அவங்க பேரெல்லாம் பரலோகத்துக்கு தெரியப்படுத்தினார். இப்படி தொடர்ந்து செய்யும் போது அங்க மாற்றம் வரும். மற்றவர்களுக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபிக்காமலே ஆசீர்வாதமா இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஜெபிக்காமலே அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தர் யோபுவின் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய என்னது பிரியம். தேவனுக்கு ரொம்ப பிரியம். சொல்லுங்க வாய் திறந்து. எல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க ஒரு தெருவில் இருக்கிறீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்திரா நகர்ல இருக்கிறீங்க, இந்திரா நகர்ல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். முத்துராமலிங்க நகர்ல இருக்கிறீங்க, முத்துராமலிங்க நகர்ல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். என்ஜிஓ காலனியில் இருக்கிறீங்க, என்ஜிஓ காலனியில் உள்ள, இதுதான் will of God, இதுதான் தேவ சித்தம். அப்ப இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கும்? நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நமக்கு அற்புதம் நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. தேவன் எதை குறித்து பாரப்படுத்துறாரோ அந்த பாரத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டவர் போன வருஷத்துல நீங்க கன்னியாகுமரியில போய் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். நிறைய பேர் இங்க இருந்து வேன் பிடிச்சு போய் அந்த எல்லையில போய் ஜெபம் பண்ணோம். அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார், நீங்க சென்னையில போய் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எல்லாரும் சொன்னாங்க, இப்படி நகட்டி காஷ்மீர் கொண்டு போய் போல் இருக்குன்னாங்க. இப்ப எங்க டீம்ல உடனே இந்த தரிசனத்தை சொன்னேன். அவர்கள் அதுல டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, உடனே யார் சென்னைக்கு வராங்கன்னு பணத்தையும் கலெக்ட் பண்ணி டிக்கெட்டும் போட்டாங்க. போறதுக்கும் போட்டாங்க, வர்றதுக்கும் போட்டாங்க. எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டாங்க. ஏன்னா ஜெப தரிசனத்தை விதைக்கும் போது செயல்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். எனக்கு ஆச்சரியம் வந்து, என்ன இவ்வளவு குயிக்க முடிச்சிட்டீங்க? இல்ல, ரயில்வேல ஒருத்தர் இருந்தாரு, 34 பேருக்கு ஒரே கேரேஜில் டிக்கெட் போட்டுச்சு. அது எதுக்கு? நாங்க அதுல என்ன இதுல போட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த பிரயாணம் டூரிசம் அல்ல, ஃபாஸ்டிங்ல போய் ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங்ல, ஏன்னா அது தேவனுக்கு பிரியம். நான் சட்டசபை எதிர்த்தாப்புல ஏதாவது சர்ச் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சட்டசபையை நோக்கி கையை நீட்டி ஜெபம் பண்றதுக்கு. எதுக்கு? டீமுக்கே வரணும்னா இல்லை, ஆனா பிஜேபி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணலாம். அதான் நேற்று ஆன்லைன்ல இதில் ரொம்ப ஓவரா பேசிட்டல, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நினைக்கிறேன். கவனிங்க, தேவனுக்காக நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது அது தேவனுக்கு பிரியமாய் மாறும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஜெபிக்கிறவன் தேவனுக்கு, நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா மாறணும்னா தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும். இங்க ஒருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆமென். சங்கீதம் 90 அதிகாரம் 17வது வசனத்தில் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம். ஆமா, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், இந்த ஜெபத்தை சொல்லுங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம். ஆமென். எப்போ ஆண்டவர் பிரியம் உங்க மேல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. எங்கள் தேவனுடைய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம் பென்யமீனை போல ஆண்டவருக்கு எப்படி இருக்க முடியும்? பிரியமா இருக்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல குறைந்து கொண்டு போகிற ஒரு காரியம், ஆனா அது நமக்குள்ள குறையக்கூடாது. இந்த உலகத்துல சில காரியங்கள் அந்த காலத்துல இந்த மாதிரி இல்லை. இப்ப நாகரிகம் வளர வளர என்ன செய்துகிட்டு இருக்குது? சில காரியங்கள் குறைஞ்சுகிட்டு இருக்கு, சிலது காணாமலே போயிட்டு.
ஆனா சபை மக்களுக்குள்ளே அது இருக்கக்கூடாது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம், ஆனா சாத்தானுக்கு வெறுப்பு. சாத்தானுக்கு யாரை பிடிக்கும்? பொய் சொல்றவன ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்றவன சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு சிலர் கணக்கு வச்சிருப்பான், 99 பொய் தான் சொல்லியிருக்கோம், இன்னும் ஒன்ன சொன்னா எத்தனை ஆயிரும்? 100 ஆயிரம். ஒரு நாளைக்கு 100 பொய் கூட சொல்லலைன்னா, ஏன்னா கல்யாண விஷயத்துல சொல்லுவாங்களா 1000 பொய் சொல்லியாவது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. ஏதாவது எப்பமாவது ஒரு சின்ன பொய் வந்தா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். அப்ப இன்னைக்கு உண்மை என்ன செஞ்சுக்கிட்டு வருது? நம்ம தேசத்துல குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படி குறைஞ்சிக்கிட்டு வரும்போது சபையில உண்மை உள்ளவங்க பெருகிக்கிட்டு வரணும். ஹல்லேலூயா. உலகத்துல உண்மை குறையும் போது சபை மக்கள் உண்மையில பெருக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் உண்மை 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 உண்மை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உண்மையான மனுஷன். எத்தனாவது வசனம் தெரியுது? நீதிமொழிகள் எத்தனை தெரியல பாருங்க. உங்களுக்கு சண்டை கிளாஸ் நடத்தணும் போல் இருக்கு. இந்த வசனம் தெரியல, எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? 28:20 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனிதன் சொல்லுங்க. அதை சொன்னதையாவது வாயை திறந்து சொல்லுங்க. உண்மையுள்ள மனிதன். ஆமா, உண்மையில்லாத மனிதன் வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆனா உண்மையுள்ள மனிதன், உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணுமா, பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? ஆனா ஆசையாத்தான் இருக்கு. ஆனா உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்க பிரயாசப்படணும். உண்மை இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து, ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றும் நீ ஜெபிக்கணும். உங்கள் இருதயம் சில காரியங்களை, உண்மையற்ற காரியங்களை செய்தால் உங்கள் இருதயம் லேப்டாப் என்ன செய்ய வேண்டும்? தாவீதுனுடைய இருதயம் அடித்துக் கொண்டது. ஏன்னா சவுலுடைய வஸ்திரத்தின் சால்வையின் தொங்கல லேசா அறுத்ததுக்கே. இன்னைக்கு நம்ம தேவையில்லாம எல்லாரையும் எப்படி பேசுறோம்? பேசக்கூடாது. அது நியாய தீர்ப்புல வரும். அது நியாய தீர்ப்புல வரும். அடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் அடித்துக் கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்கிறாரு? உண்மையுள்ளவர்களை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதுல உண்மையா இருக்கணும். ஒரு வேலை கொடுத்தா அதுல உண்மையா இருக்கணும். எஜமான் பாவியா இருந்தாலும் நீங்க உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுலயே வேலைக்கு போனவன். ஆனா என்ன எங்கேயும் தனியா விட்டாலும் முதலாளி பக்கத்துல இருக்கிற மாதிரியே வேலை செய்வேன். ஆண்டவர் ஒரு நாள் நான் கடினமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, உன்னை இந்த வேலைக்கு நான் அழைக்கல, இதை விட பெரிய வேலை இருக்கு உனக்கு. ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் கொடுத்த வேலையில உண்மையா இருக்க, களை வெட்டுறது என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறேன், அத்தனையும் நான் யாரையும் ஏமாத்தவே இல்லை. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, என்ன ப்ரமோஷன் கொடுத்து வேற வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்கே எனக்கு நிறைய ஊழியங்களை கொடுக்குறாரு. சபையில தான் ஊழியங்கள் குறைவு இருக்கு, ஆனா நிறைய வேலைகள் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? வாயை திறந்து சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்றதுக்குமா வலிக்குது உங்களுக்கு? சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷன் நீங்க தான். நீங்க தான் அந்த உண்மையுள்ள மனுஷன். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை தரப்போறாரு? பரிபூரண ஆசீர்வாதம். The blessing of fullness. Hallelujah. Amen. அப்ப நான் முடிஞ்ச அளவு எப்படி இருக்கணும்? ஆமா, மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தானா? ஆமா, சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இருந்தா தான் ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். நீங்க 100 ரூபாயில உண்மையா இருந்தா தான் 1000 ரூபாய் தருவாரு. 1000 ரூபாயில உண்மையா இருந்தா 10,000 ரூபாய் தருவாரு. 10,000 ரூபாயில உண்மையா இருந்தா 1 லட்சம் ரூபாய் தருவாரு. 1 லட்சத்துல உண்மையா இருந்தா 1 சி தருவாரு.
தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை எதிர்பார்க்க. உண்மையா தசமாக கொடுக்குறீங்களா? ஏமாத்துறீங்களா ஆண்டவரை? நீங்க எனக்கு தசமாக கொடுக்குறீங்களே, அது எவ்ரி டைத் இஸ் பிலாங் டு காட். நாங்க ஒரு வேலைக்காரங்க. அந்த தசமாகத்துல யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் என் பாக்கெட்ல ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா போய் கொடுத்துட்டு வந்துருங்க. போறீங்களா? போய் கொடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இன்னும் ஒரு மைல்கல் என்ன அப்படின்னா, நம்ம இங்க இருந்து மத்திய பிரதேசத்துக்கு உங்க பணத்தை அனுப்புற பாருங்க. அல்லேலூயா. எங்க போகுது பாருங்க நம்ம பணம். திக்கற்றவர்கள் போஷிக்கப்படுறாங்க, விதவைகள் போஷிக்கப்படுறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க போஷிக்கப்படுறாங்க, மிஷினரிகளும் தாங்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த தசம பாகம் எல்லாம் ஆண்டவருடையது, அது பாஸ்டருடையது அல்ல. அதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. சிலர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் எது கொடுக்கணும், சும்மா எதாவது கொடுப்பாங்க. அதுல நான் குறுக்கிடவும் மாட்டேன், நான் அதை பத்தி பேசவும் மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள டீல். அது நீங்க உண்மையா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், அவ்வளவுதான். உண்மையுள்ள மனிதன். அப்போ உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். முடிஞ்ச அளவு எப்படி இருக்க பார்ப்போம். ஆமா, ஏதாவது பொய் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட ஓடுங்க. ஆண்டவரே கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், ஆண்டவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்கயா, கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். மன்னிப்பு தாங்க ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பிளஸிங்க நமக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா நம்ம உண்மையுள்ளவர்களை நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பிலே, ஊழியத்திலே, எல்லாத்திலையும் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப உண்மை குறையும். எல்லா விளக்கிலையும் எண்ணெய் என்ன செய்யும்? குறையும். அப்ப உண்மை நம்ம கிட்ட குறையும். அந்த சுதாரிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் அந்த உண்மையை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்க முடியாது, ஆனா உண்மையா இருக்க முடியும். ஆமென். நான் மூன்றாவதாக சொல்லி முடிக்க போறேன். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா, ஆமென். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என்ன? அவருடைய ஜனம் ஆசீர்வாதமா இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணாம், போங்க, நான் கை தட்ட மாட்டேன், ஒண்ணும் தட்ட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஒரு நாள் கஷ்டப்படலாம், ஆனா என்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அதுல இருந்து வெளியே வாங்க. அது உங்க புத்தி பிரச்சனையா இருக்கலாம், உங்க எண்ணம் சரியில்லாம இருக்கலாம். அதுல இருந்து வெளியே வாங்க. ஆசீர்வதிக்கிறவரை பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காதீங்க, யார் இடத்துல என்ன கிடைக்கும் பார்க்காதீங்க, கர்த்தரிடத்துல இருந்து என்ன கிடைக்கும் பாருங்க. அல்லேலூயா. 38 வருஷமா அந்த ஊழியம் செய்ற மனுஷங்கிட்ட நான் எதிர்பார்க்கிறதே இல்லை. யாரு என்ன கொடுத்துருவா, என்ன கிடைக்கும், என்ன கொடுக்கலான்னு தான் நான் யோசிக்கிறேனே ஒழிய யாருகிட்ட போய் புடுங்கலான்னு நான் இதுவரை யோசிச்சதே கிடையாது. நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. அவரை பார்த்தா நம்ம தேவையெல்லாம் அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரிதான் விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இருக்கணும். அவங்க கொடுத்துருவானா, அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி, அவனை பிடிச்சி இப்படி தள்ளி இவனை இப்படி தள்ளி, ஊரை உலையில போட்டு, ஆட்டை தூக்கி குட்டியில போட்டு, குட்டியை தூக்கி, இது ஆண்டவருக்கு உதவாது. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். திருமணத்துல பாடுறோம்ல, ஆசீர்வாதியும் கர்த்தரே. இல்ல, தப்பா பாடிட்டேன். இது ஸ்கேல் கரெக்டா பிடிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்டிஸ் இருக்கு. நம்ம சாயங்காலம் என்கேஜ்மெண்ட்ல கொயர் தான் பாட போறீங்க. இதுக்கு இவ்வளவுதான். இல்லையா? இல்லையா சொல்றாரு ஒருத்தரும் நீங்க கொயர் பிராக்டிஸ்க்கு வராதீங்க, போங்க. ஓகேவா? அப்ப தேவன் நம்மளை என்ன செய்யறாரு?
அதனாலதான் கல்யாணத்துல மங்களம் செழிக்க கிருபை அருளும் களனா. அப்ப அங்க என்ன வரணும்? என் மங்களத்துல என்ன வரணும்? செழிப்பு. மங்களம் செழிக்க, செழிப்பு வரணும். அப்ப கல்யாண வீட்டுல செழிப்பு இருக்கணும். அல்லேலூயா. களிப்பு இருக்கணும். ஆமா, இருக்குதா? இருக்குதா இல்லையா? ஆமா, இருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? விரும்புறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எப்படி இருக்க விரும்புறேன் சொல்லுங்க. வலதுகை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்க. ஆமா, இந்த வாக்குத்தத்தத்தை முத ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவங்க டோட்டலா மறந்துட்டாங்க. இப்ப ஆபிரகாமை சூஸ் பண்ணி சொல்றாரு, யூ வில் பி பிளஸ்ட். சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு வந்திருக்கிற மணமக்களுக்கு இது பொருந்தும். மணமக்கள் ஆக போற பிள்ளைகளுக்கு இது பொருந்தும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதுக்கு 10 லட்சம் ரூபாய் காணிக்க தரணும். இந்த பாஸ்டருக்கு ரொம்ப பேராசையா. ஆமாம், நீ எப்படி இருப்ப? You will be blessed. Hallelujah. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆசீர்வாதமா இருக்கிறது பெரிய சப்ஜெக்ட். இதுல 2 இருக்கு. ஒன்று, நான் ஆசீர்வதிக்கப்படுதல். 2, நான் ஆசீர்வாதமா இருத்தல். முதல்ல ஆசீர்வதிக்கப்படுதல். ஆசீர்வதிக்கப்படுதல்னா என்ன? என் பர்ஸ்ல எப்பவும் நிறைஞ்சிருக்கணும். ஆனா நான் இருந்த பணத்தை மானேஸ்வரில் காணிக்க போட்டு விட்டேன். ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 100 ரூபா கொடுக்கறது, 200 ரூபா கொடுக்கறது. அப்புறம் எப்படி பர்ஸ் நிரம்பும்? நான் நேரடியாக ஆண்டர்கிட்ட வாங்கி நிரப்ப போறேன். அல்லேலூயா. ஒன்று, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் மற்றவர் ஆசீர்வதிக்கப்படுவேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த 2 சேர்ந்து இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லிட்டீங்க, ரொம்ப பேர் யோசிக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. இப்ப மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? இது 2 சேர்ந்துதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு இது 2 இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட, அவன் பிள்ளை, அவன் பேரன், பேத்தி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவன் நிமித்தம் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, மேரேஜ் பாட்டு. உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை வெரி குட். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். அப்ப நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இந்த 2 சேர்ந்ததான் ஆசீர்வாதம். ஒரு பக்கம் வீங்கிட்டு போக கூடாது, பார்க்க அசிங்கமா இருக்கான். சிலர் ஆசீர்வாதத்தை பெற்று 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 மற்றவங்களுக்கு எப்படி இல்லாம இருக்காங்க சொல்லுங்க? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி இருக்கீங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம சபையில ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் நம்ம சபையில இருந்து நிறைய மிஷனரிகளை அனுப்ப போறோம். நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. நீங்க கொடுக்கிற பணம் மிஷனரி ஊழியத்துக்கு போக போகிறது. ஹல்லேலூயா. You will be blessed. இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. முதல்ல என்னது? நான் கரெக்டா சொல்லுங்க. முதல்ல என்னது? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். உங்க தெருவுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் இந்த திட்டம் வச்சிருக்கேன். ஏன்னா இது என்ன இயர்? இது ரட்சிப்பின் ஆண்டுல. நல்லா கவனிங்க. நீங்க என்ன விரும்பாம போனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறேன். வேலை செய்யாதவங்க பொறுப்பாளராக இருக்க முடியாது. அவங்க ஒரு வெரி வெரி நார்மல் பிலீவரா இருந்துட்டு போட்டோம்.
ஏன்னா ரட்சிப்பின் ஆண்டுல நம்ம நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இந்த சபை நிரம்பி இன்னும் இன்னொரு இடம் வாங்கி நம்ம ஆசீர்வாதமாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, நான் முடிக்க போறேன். செய்தியை கொஞ்சம் வேகமாகவே முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். இப்ப கவனிங்க, மூன்றாவது, எது ஆண்டவருக்கு பிரியம்? நான் ஆசீர்வாதமா இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். சும்மா நல்லா கையை பிடிச்சு. ஆமா, எது ஆண்டவருக்கு பிரியம்? ஆமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்க எல்லாம் இப்ப என்ன பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்? நான் ஒருத்தனா சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு பின்னால் நிறைய தேவதூதர்கள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்தா அடி கைத்தட்டு சிவகாசி பட்டாசு மாதிரி அடிக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். நான் எப்படி இருக்கேன்? இந்த ரூம்குள்ள 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன். பாவம், ஆசீர்வதிக்க பட்டிருக்கிறார்கள். ஆமா, இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு நாள் கஷ்டப்பட்டையா, ஒரு நாள் கஞ்சிக்கு இல்லாம இருந்தோம், தண்ணிக்கு இல்லாம இருந்தோம், வெண்ணிக்கு இல்லாம இருந்தோம், வீடு வாடகை கூட கிடைக்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் அப்படி இருக்கிறதான் அவருக்கு பிரியம். நான் அதுக்காக ரொம்ப பணக்காரனா இருக்கணுங்க நான் சொல்லல. ஆசீர்வாதங்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருக்கு. ஆசீர்வாதங்கிறது ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு அப்படி நம்மளை நடத்தி வர்றாரா இல்லையா? அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்க தெருவில் அடுத்து நிறைய திட்டங்களை கொண்டு வர போறேன். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அவருக்கு பிரியம் இல்லையா? நீங்க பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும்ல, கஷ்டமா இருக்கும். என் பிள்ளை கஷ்டப்படுறான், என் மகன் கஷ்டப்படுறான். அந்த பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரை அவங்களுக்கு என்னதான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க? அவங்க வெறும் ஆசீர்வாதம் இல்லை, அந்த கர்த்தருக்குள்ளான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு பிரியம். அவன் ஜெபிக்கிறவன் ஆண்டவருக்கு பிரியம். உண்மையா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, என்னை அப்படி மாற்றுங்கப்பா. ஆமென். என்ன அப்படி மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்களேன். ஹல்லேலூயா.